நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அதற்காக இன்று நமது அரங்கத்தில் விவாதிக்க இருக்கிறது நம்ம எபினேஷ் ஜோசப் சார். வணக்கம். வணக்கம். இன்றைய உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் 11வது விளையாட்டு போட்டி இன்று நடைபெறும். 11வது சுற்றை இன்று விளையாட இருக்கின்றனர். இந்த போட்டி எந்த அளவுக்கு ஆனந்துக்கு ப்ரெஷராக இருக்கும், கார்ல்சன் எந்த அளவுக்கு இதை டேக் ஓவர் பண்ணுறாரு அப்படின்றத விவாதிக்க இருக்கிறோம். அதாவது இன்றைக்கு 11வது சுற்று நடைபெற இருக்கிறது. இன்னும் ஒரு மணி நேரங்களில் நடைபெற உள்ள இந்த போட்டியில் கார்ல்சன் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் அங்கே காத்திருக்கிறார். அதாவது 6.5 புள்ளிகள் யார் முதலில் பெறுவார்கள், அப்படி பெறும் பட்சத்தில் கார்ல்சன் இன்றுடன் இந்த ஆட்டத்தைக்கு முடிவு கட்ட வேண்டிய ஒரு முனைப்பில் களமிறங்குகிறார். ஆனந்தும் ஒரு புள்ளிகள் பின்தங்கியுள்ள நிலையில் இருப்பதால் இன்று கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டத்தில் ஆனந்தும் களமிறங்க காத்திருக்கின்றனர். 2 பேர்களும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் களமிறங்குவதால் இன்றைய ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும். இன்றைய ஆட்டத்தை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 10 கேம் முடிஞ்சிருக்கு. ஆனந்த் ஸ்ட்ரெயிலிங் பிஹைண்ட், ஒரு பாயிண்ட் ட்ரெயிலிங் பிஹைண்ட் இருக்காங்க. கார்ல்சன் ஒரு பாயிண்ட் 5.5. ஒரே ஒரு வின் பண்ணால் இந்த மேட்ச் முடிஞ்சிடும். ஆனந்த் ஒரு வின் ஒரு ட்ராப் பண்ணால் டை ஆகும். ஸோ இந்த மேட்ச் கார்ல்சன் இஸ் பிளேயிங் ஒயிட். கார்ல்சனை பொறுத்த வரைக்கும் ட்ரா இஸ் ஆல்சோ ஓகே. ஏன்னா இன்னொரு கார்ல்சன் 2 போட்டிகளையும் டிரா பண்ணாவே பட்டத்தை தக்க வைத்துக் கொள்வார். அது ஆனந்த் 2 போட்டிகளும் வெற்றி பெற்றால் மட்டுமே பட்டத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். கரெக்ட். சாரி, பட்டத்தை தட்டி செல்ல முடியும். ஸோ கார்ல்சனை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணால் நத்திங் லைக் தட், மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஸோ டெஃபினெட்லி கார்ல்சன் வில் ட்ரை ஃபார் அ வின், பட் ட்ரா இஸ் ஷுட் பி ஓகே. அதே மாதிரி நீங்கள் 2 பேருமே தோக்கக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. கார்ல்சன் தோத்தா கேம் டை ஆயிரும், ஆனந்த் தோத்தா மேட்ச் முடிஞ்சிடும். ஸோ ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரா இந்த ரவுண்டு இருக்குது. 2 பேருமே டெஃபினட்டாக கார்ல்சன் ஒயிட்டை விளையாடுறதுனால ஹியூஜ் ரிஸ்க். நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆனந்த் இஸ் கோயிங் டு ப்ளே ஒயிட். ஸோ அந்த ரிஸ்க் கொடுக்கக்கூடாது. அதனால கார்ல்சனுடைய ஓப்பனிங் ஸ்ட்ராட்டஜி எப்படியாவது ஆனந்துக்கு தெரிஞ்ச லைன் இல்லாமல் ஒரு புது லைன் போயிட்டு லாங் கேம் என் கேமில் வின் பண்ணலான்றது will be கார்ல்சன் ஸ்ட்ராட்டஜி. ஆனந்தை பொறுத்த வரைக்கும் ட்ரா பண்ணாலும் பரவாயில்ல, ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இன்றைக்கி தோத்த கேம் மேட்ச் முடிஞ்சிடும். கட்டாயம் நெக்ஸ்ட் கேமில் ஒயிட் வச்சு வின் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஆனந்தை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ட்ரா ஐ ஷுட் பி ஹாப்பி. கண்டிப்பாக. அதாவது இன்னைக்கு ஆனந்த் வெற்றி பெற வேண்டும் முனைப்பில் காத்திருக்கிறார். இந்த போட்டியில் ஆனந்த் ஒரு புள்ளிகள் பின்தங்கியதற்கு ஒரு முக்கியமான கேமில் அவருக்கு ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. அந்த தவறுகளை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதான் நம்ம இதில் பிளாஸ்மாவில் இருக்கிறது. நம்ம அந்த 6th கேம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கார்ல்சன் கிங் D2 அப்படின்னு சொல்லி அந்த கிங் அங்கே நகர்த்தினார். அந்த கிங் அந்த D2 நகர்த்தினார். இந்த பொசிஷன் 26th மூவ் கிங் D2. இந்த கிரிட்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் த மேட்ச் இது. இந்த கேம்னால தான் இப்போ கார்ல்சன் ஒரு பாயிண்ட். இது பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் ஜென் ஜுக் அப்படின்வாங்க, இன் பிட்வீன் மூவ். இந்த நைட் வச்சு இந்த பானை கட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக ரூக் தானே போகுது, திரும்பி ரூக் அப்புறம் ரூக் நைட்னு அடிச்சிருக்கலாம். இந்த பொசிஷனில் நைட் இன்டு பான், இந்த ரூக் அந்த ரூக் அடிக்கும் போது ஆனந்துடைய நைட் அந்த பான் அடித்து செக் அப்படின்னு சொல்லிடலாம். ஒருவேளை அந்த கிங் மேலே போனால் திரும்பி ஒரு செக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரூக் அடிச்சிங்கன்னா 2 பான் அப்பா ஆயிடுவார். இந்த 2 பான் அப்பா இருந்தாங்கன்னா கேம் முடிஞ்சு போயிருக்கும். ஸோ ரொம்ப கிரிட்டிக்கல் மூவ். இந்த மூவ் கிங் D2 இது மாதிரி ஒரு தப்பு பண்ணுவார் கார்ல்சன். அவ்வளோ பெரிய பிளேயர். இது ஆர்டினரி மிஸ்டேக். இது கால் டாக்டிக்ஸ் சொல்லுவாங்க, சின்ன டாக்டிக்ஸ். இது பேர் இன் பிட்வீன் மூவ்ஸ். அதாவது கார்ல்சன் செய்த தவறை ஆனந்த் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாம மிஸ்டேக் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல கிளியர் லாஸ்ட். ஓகே, நைட் இன்டு பான்னா அந்த மேட்ச் முடிஞ்சு போயிருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இதை குறித்து ஆனந்த் கேட்கும் பொழுது ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் அ கிஃப்ட் அப்படின்ட்டார். நாங்கள் இந்த சைக்காலஜிக்கல் டைமில் என்ன சொல்லுவோம்னா பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னும். அது என்னென்னா ஒரு காரியத்தை நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த பொசிஷன் வரும்போதும் அந்த தாட் வராது. இட்ஸ் அ பெர்செப்ஷன் ஃபெயிலியர், பிளைண்ட் ஸ்பாட். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச். இதுதான் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் த என்டையர் சீரீஸ். இந்த ஒரு மூவ் மாத்திரம் பண்ணியிருந்தால் ஆனந்த் ஒரு பாயிண்ட் அப்பா இருந்திருப்பாங்க, கார்ல்சன் ஒரு பாயிண்ட் டவுன். எவ்ரிதிங் would have changed. தியரிட்டிக்கலாக ஆனந்த் ஒரு ரொம்ப டேலண்டான பர்சனாக இருக்கிறப்ப எதனால இந்த மூவ் மிஸ் பண்ணார்? எதுவும் ப்ரெஷர்னாலையா இல்லை வேற ஏதாவது காரணமாக இருக்கலாமா? நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெஷர் தான். வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் அவ்வளோ அக்யூட் ப்ரெஷர் இருக்கும் பொழுது டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்குது. ஆனந்த் வாஸ் ஒர்க்கிங் ஆன் ஓப்பனிங், மேஜராக ஓப்பனிங். கார்ல்சன் இஸ் அ டாக்டிக்கல் கிங் அப்படின்வாங்க. ஆனாலுமே
ஒரு டைமில் ஆனந்துக்கு ஹெல்ப் பண்ண கால்சன் வந்து அவர் டீமில் இருந்தார் செகண்ட்ஸாக. அதுக்கு எதுக்காக வச்சிருந்தா லிட்டில் பாய் ஹேட் அ டாக்டிக்கல் ஐன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி கூடிய கால்சன் இப்படி ஒரு தப்பை பண்ணுவாருன்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கவில்லை. எப்பொழுதுமே இந்த செஸ் மேட்ச்சில் தப்பு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது தான் பாயிண்ட். கால்சன் அதை எதிர்பார்த்துட்டே இருப்பார். கண்டிப்பாக கால்சன் வந்து ஆனந்த் எப்பயாவது தப்பு பண்ணுவாரா, அதை நம்ம வந்து அட்வான்டேஜாக எடுத்துட்டு வின் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியான செக்மெண்ட்ல கூட பார்த்தோம். சிம்பிள் மிஸ்டேக், the entire world championship, entire series would have changed had Anand seen this. ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்னால தான் இப்போ வந்து என்டையர் திங் இஸ் பீன் சேஞ்ச். அதாவது இந்த சின்ன ஒரு மிஸ்டேக்ல நம்ம ரூக் நைட்டை வச்சு பானை பிஷப்பை கட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பானை கட் பண்ணிருந்தோம், பானை கட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா இந்த கேம்ல வந்து ஆனந்த் வின் பண்ணி இருப்பாரு. ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே இருந்திருப்பாரு. இப்போ கால்சன் இருக்கிற நிலைமையில இப்போ கால்சன் இருக்கிற நிலைமையில ஆனந்த் இருந்திருப்பாரு. அதனால செஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா 4 hours விளையாடினாலும் சரி, 6 hours விளையாடினாலும் சரி, ஒன் மூவ், ஒரே ஒரு சின்ன மூணால இப்ப விஸ்வநாத் ஒரு பாயிண்ட் பின்தங்கி. முதல்ல பாத்தீங்கன்னா அந்த கிங் C1ல இருந்துச்சு, அப்போ இந்த மூவ் பண்ண முடியாது. ஸோ எவ்ரி மூவ் பண்ணும் பொழுதும் என்ன ஆகுதுன்னா என்டையர் போர்ட் ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. இதில் என்ன பண்ணாருன்னா ஆனந்த் ஃபாஸ்ட்டாக ஒரு ஆனந்த் மைண்டில் ஆல்ரெடி ஒன்று ஓடிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணோம், அந்த பான் A5ல இருக்க பானை மேலே தள்ளணும்னு. இந்த கிங்கை நகர்த்தின உடனே வச்சுட்டாரு அந்த மூவ். இமீடியட் ரெஸ்பான்ஸ். இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் செஸ் வந்து லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். டூ நாட் ரெஸ்பாண்ட் இமீடியட்லி. எவ்ரி டைம் லுக் அட் த பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷன். என்ன மூவ் பண்ணியிருக்காங்க, எவ்ரி திங் சேஞ்சஸ். முதல்ல இருந்த எல்லா காரியமே ஒரு சின்ன காரியத்தை நகர்த்தும் போது எல்லாம் மாறுதுன்னு அந்த பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷன். கண்டிப்பாக ஆனந்த் வந்து அந்த ரேபிட் செஸ்ல வந்து கிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி கூட டைமை சேவ் பண்ணுறோம். 6.5 hours எதுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத கூட வந்து கொஞ்சம் கரெக்ட். டைம் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தாருன்னா டெஃபினட்டாக கண்டுபிடிச்சிப்பார். இந்த மூவை வைத்த பிறகு ஆனந்த் இந்த பானை தள்ளினோடனே கேம் ஆடிட்டு இருக்காங்களே, கால்சன் இந்த மூவ் வச்சோடனே அவருக்கு பார்த்துட்டார். ஆனால் ஆனந்த் பார்க்கல. அவர் மூவ் அந்த வச்சோடனே கால்சன் வந்து தலையை குனிந்து ஒரு மாதிரி சிரித்தாராம். அது அப்போ தான் ஆனந்த் பார்த்துட்டு அடடா இந்த இப்படி மூவ் விட்டுட்டோமேன்னு சொல்லி, ஒருவேளை இந்த மூவ் விட்டுட்டோன்னு நினச்சா இந்த ப்ரெஷர்லேயே ஆடி ஆடி கொஞ்ச நேரத்தை ஆனந்த் என்ன செஞ்சார், அந்த கேமில் தோத்துட்டார். அந்த கேமில் இந்த ஒரே ஒரு சின்ன மூணால அந்த கேமும் லாஸ் பண்ணி டோட்டலாக வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் இப்போ பின்தங்கி இருக்கு. இன்னும் சான்ஸ் இருக்கு, டெஃபினட்டாக ஆனந்த் சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு பிளாக்காக இருந்தாலும் 100% ஆனந்த் வில் ட்ரை ஃபார் அ வின். கண்டிப்பாக ஆனந்த் பிளாக் காயினில் வந்து ஓரளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மேன். பிளாக் காயின்ஸில் வந்து நிறையா கேம்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்லாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு பிளாக் காயினில் ஆனந்த் எந்த அளவுக்கு களமிறங்குவார், எந்த அளவுக்கு ப்ரிப்பராக இருக்கார் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்க்கு முன்னால் 40 கேம் விளையாடிருக்காங்க. அதில் 6 கேம் கால்சன் வின் பண்ணியிருக்காங்க, 6 கேம் ஆனந்த் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் 10 கேமில் 2 கேம் கால்சனும் 1 கேம் ஆனந்தும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த கேமில் 2, 3, 6 எல்லாமே ஒயிட் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ ஆனந்த் கால்சன் மேட்ச் டைமில் ஐ திங்க் ஒயிட் இஸ் ஹேவிங் எ டெஃபினட் அட்வான்டேஜ். ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. 2 பேருக்குள்ள ஒரு 71 பாயிண்ட் ஈலோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த வேர்ல்டு ஈலோ ஃபீடே பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ஃபீடே ரேட்டிங்னு. அதில் கால்சன் வந்து 2863, ஆனந்த் வந்து 92, 2792. ஸோ தெர் இஸ் கிளியர் 71 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். இட்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் தட் ஒன்லி ஷோஸ் கால்சன் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் அட் த மூமெண்ட். பட் போன மேட்சுக்கும் இந்த மேட்சுக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஆனந்த் has come so close, is so near, just one more point. இன்னைக்கு நடக்கிற மேட்ச்சில் ஒருவேளை கால்சன் தெரியாத லைனுக்கு ஆனந்த் கொண்டு போயிட்டார்னா ஐ திங்க் ஆனந்த் will win. ஸோ இட்ஸ் ஆல் மேட்டர்ஸ் இஸ் இன்னைக்கு வரப்போகிற பர்டிகுலர் பொசிஷனில் தெரிஞ்ச பொசிஷன் வருதா, தெரியாத பொசிஷன் வருதா, அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு கேமே இருக்குது. ஸோ என்ன மூவ் வைப்பார் கால்சன்? அவர் E4 ஆடிருக்காரு, D4 ஆடிருக்காரு. E4ன்னும் போது கிங்குக்கு முன்னால் இருக்க பான் நகர்த்தும் போது ஸ்ட்ரைட்டாக அட்டாக்கிங் போகிறாங்கன்னு அர்த்தம். D4ன்ற போது கொஞ்சம் ஸ்லோவாக போவாங்கன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டைமில் ப்ரெஷரும் இருக்குது. லீட் பண்ணுறவருக்கு ஒரு ப்ரெஷர், பிஹைண்டாக இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரெஷர். ஏன்னா பிஹைண்டாக இருக்கவங்க ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. மேட்ச் போனாலும் நம்ம ஆனந்த் தான் ரொம்ப ப்ரெஷராக இருப்பார். அந்த கூலான டயத்துலேயே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கை வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ரொம்ப ப்ரெஷராக வேறு கிளம்புறங்கிறாரு. ஏன்னா கடந்த முறை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து மிஸ் பண்ணதுக்கு வந்து சென்னையில் நடந்திருக்கு, அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் நடந்திருக்கு. அதனால தான் வந்து மேக்ஸிமம் வந்து மிஸ் பண்ணிட்டார் ஆனந்தர். அவருக்கு ப்ரெஷர் அதிகமாக இருந்தனால தான் கேமில் வந்து, ஏன்னா லாஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து ஒரு கேம் கூட வின் பண்ணலை ஆனந்த். அதனால அதுக்கு மிஸ் பண்ணதுக்கு காரணமே ஹோம் கிரவுண்டில் நடந்தது. அந்த டைமில் ஐ திங்க் ஆனந்த் வந்து ரிஸ்க் எடுக்கல. ஒரு 9th ரவுண்டுக்கு மேலே தான் ரிஸ்க் எடுத்தார். இந்த மேட்ச்சில் பார்த்துட்டிங்கன்னா
தேர்ட் ரவுண்ட்லேயே திரும்பி வீட் பண்ணிட்டார். he simply outplayed Carlsen in the third game. ஸோ அதனால் டெஃபினெட்லி இந்த மேட்ச் இஸ் லாட் மோர் பெட்டர். கண்டிப்பாக இந்த இனி வரும் 2 போட்டிகளிலுமே வந்து ஆனந்த் கண்டிப்பாக வெற்றி பெற்றால் மட்டுமே வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை பெற முடியும். அதே மாதிரி கால்சன் வந்து 2 போட்டிகளையும் வந்து ட்ரா பண்ணாவே வந்து சாம்பியன்ஷிப்பை வந்து தக்க வைத்துக் கொள்வார். இன்று நடைபெறும் போட்டி தான் முக்கியமான போட்டி. இந்த போட்டியை வந்து அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கண்டிப்பாக ஆனந்த் வின் பண்ணுறதுக்காக நியூஸ் 7 தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இத்துடன் ஹவுஸ் ஆட் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுடன்.